So hey guys and welcome back to the channel. இன்னைக்கு அபி டிராவல்ஸ்ல போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த ரூட்டை ட்ரை பண்ணலாம், என்ன ட்ராவல்ஸில் போகலான்றதை உங்கள் சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கேவிபி கோச் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நான் ஏசி ட்ராவல் 80 ரூபாய்க்கு ஒருத்தர். ஸோ ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ராவல் போக போகிறோம். ஸோ அண்ட் ஆஃப்டர் லாங் டேஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போக போகிறோம். ஸோ என்ன பஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபி ட்ராவல்ஸில் போக போகிறோம். ஸோ இன்கேஸ் யாராச்சும் இந்த பஸ்ஸில் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அப்கமிங் வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக போடலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த ரூட்டை ட்ரை பண்ணலாம், என்ன ட்ராவல்ஸில் போகலான்றதை உங்கள் சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பஸ்ஸோட போர்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 7:30 பெருங்குளத்தூர்லேருந்து. அண்ட் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பலாம் வாங்க, போர்டிங் பாயிண்ட் போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு போகிற ட்ராவல்ஸ் எந்த ட்ராவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அபி ட்ராவல்ஸ். சென்னை டு திருச்செந்தூர் போகிற அபி ட்ராவல்ஸ் தான் நாம் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எஸ்பெஷலி இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லாங் ரன்னர்ஸ் தான். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியும் வந்து 120 ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நானும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியலை. ஸோ இன்னைக்கு தான் நமக்கு வந்து போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் வந்து 7:30க்கு வந்து பெருங்குளத்தூர் டைம் போட்டிருந்தாங்க. நான் பெருங்குளத்தூர் வந்துட்டேன். ஸோ நம்ம ஸ்ரீராம் கேட்வே இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போர்டிங் பாயிண்ட்டு. ஆல்மோஸ்ட் நான் வந்து 10 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இப்போ தான் பார்த்தேன், லைவ் லொக்கேஷன் செக் பண்ணேன். கேம்ப் ரோடு கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு வராங்க, ரெஸ்ட் ரூம் எங்கே நிப்பாட்டுறாங்க, இன்டீரியர் எப்படி இருக்குது. ஏன்னா இது வந்து சம்வாட் ஏதோ கரூர் கோச்சில் பில்ட் பண்ணது போல். நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபோட்டோ பார்த்துட்டு கெப்பலா 2.1 நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சுது லோகோவில் கேன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது பிரகாஷ் கிடையாது, சம்வாட் ஏதோ ஒரு கரூரில் பாடி பில்ட் பண்ணது தான். அண்ட் பஸ்ஸு வரட்டும், எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூர் போகிற வண்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டிக்கெட் புக் பண்ணுறப்போ செக் பண்ணுறப்போ ஒன்று இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 7:30 ஆகுது. வந்துட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணார் டிரைவரு. நம்ம கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் பஸ் எதுவும் இல்லை. ஸோ பஸ் வந்துருச்சு. ஸோ கைஸ் அண்ட் பஸ் ஏறியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் போய்ட்டு ஆகிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்டீரியர் எடுக்கலை, டேரெக்டாக நம்ம பஸ்ஸுக்கு போயிடலாம். தேங்க்ஸ்ண்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு சேவ், ஒரு குட்டியான அழகான யூனிபிக் பிஸ்கெட். நைட் இங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நான் ஏசி ட்ராவல். ஏன்னா வந்து ரீசெண்ட் டேஸாக நம்ம மதுரைக்கு போகிறப்பலாம் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு அவசரமாக போவோம். இன்றைக்கி அப்படி தான் வந்திருக்கோம். பட் ஸ்டில் இன்றைக்கி வ்ளாக் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு வந்திருக்கேன். ஸோ வந்து இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ லைட்ஸ் ஆனால் சிங்கிளாக தான் போகிறேன். ஸோ நான் அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக் ரெஸ்ட், அங்கே சார்ஜர்ஸ், ஒரு மொபைல் ஹோல்டர் அண்ட் பில்லோ. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் ஏசியில் வந்து பிளாங்கெட் கொடுக்க மாட்டாங்க, அதனால் இதுலேயும் பிளாங்கெட் இல்லை. ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆன்போர்டு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகிற இடத்துலேயே இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு குட்டியாக ஒரு வாஷ் பேஷன், மெயின்லி ஃபார் யூரினல். ஓகேவா, தயவு செஞ்சு யாரும் வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிடாதீங்க.
அண்ட் அதே மாதிரி யூஸ் பண்ணோடனே ஃப்ளஷ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கேவிபி கோச் அண்ட் கிளாம்பாக்கம் வந்தாச்சு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் திருநெல்வேலி பயிலுவை மொத்தமாக இங்கே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் எஸ்பிஎம் இப்போ தான் கிளம்பிட்டு இருக்குது. அங்கே வந்து திருமலை வாசல் நிற்கிது, பெத்தளம் நிற்கிது. அண்ட் வந்து இது நம்ம போக போகிற பஸ்ஸு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் போர்டிங் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. அஞ்சரைக்கு எங்கண்ணா ஃபர்ஸ்ட் போர்டிங்க? எங்க பிஜிபி? கேபின் வீடியோஸ் வந்து கொஞ்சமாக லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். டிராஃபிக் வேறு முன்னே எடுக்கவும் முடியாது. ஸோ பரனூர் ரோடு தாண்டி அதுக்கப்புறமா போய் எடுக்கலாம். ஸ்நாக்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கவர் பண்ணிடலாம். நாங்கள் சேம் ரோட்டில் வந்தாச்சு. பரனூர் ரோடு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். 24 ஆகுது. பரனூர் லென்ஸை க்ளீன் பண்ண மறந்துட்டேன். நன்றாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா டின்னர் பிரேக் நிப்பாட்டுறாங்க. நம்ம ரெகுலரான பாலாஜிக்கு வந்தோம். லைட்லாம் போட்டு விட்டாங்க. அதை பற்றி கேஸ் பண்ணி நிப்பாட்டு போகிறாங்கன்னு கொஞ்சம் அப்படியே படுத்துட்டு ஃபோன் பேசிட்டுருக்கோம். இப்போ வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஸோ இறங்கி லைட்டாக சாப்பிட்டு வந்துடுவேன்னா மத்தியானம் சாப்பிட்டது பசி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ போய் லைட்டாக ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்து கன்டினியூ பண்ணலாம். வந்து ஒரே ஒரு ப்ளைன் தோசை வாங்கினேன், 80 ரூபா. ஸோ வந்து ஆல்மோஸ்ட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட பார்த்து சொல்கிறேன். இந்த தோசைலாம் வந்து ஆல்மோஸ்ட் போட்டு வச்சுட்றாங்க. ஏன்னா வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணுன்றக்காண்டி மீட் பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. அண்ட் என்ன மாதிரி நிறைய பேர் இட்லி பிடிக்காதவங்க இருக்கும். ஸோ ஒரே ஆப்ஷன் தோசை தான். டேஸ்ட் ஓகே. 80 ரூபாய்க்கு ஒருத்தில்ல. ஸோ டின்னர் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம மாமண்டூர்கிட்ட நிப்பாட்டுவாங்கல்ல. ஸோ அதே இடத்துல தான் டின்னர் நிப்பாட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நானும் போய் சாப்பிட்டு வந்துட்டேன் லைட்டாக. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம கேபினெட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸ்டார்ட் ஆகாத பிக்கப் சும்மா வேறு லெவலில் இருக்குது. இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் கேபினெட் பண்ணலாம். வீடியோஸ் முடிஞ்சளவுக்கு எல்லாமே கவர் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கைஸ் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி வண்டி நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் நிற்குது. அண்ட் விக்னேஷ் ஸ்டாண்டில் வரும்போது நம்ம ரெகுலராக இங்கே தான் போடுவாங்க. அண்ட் புது வண்டி போட்டிருக்கான்னாங்க, எந்த ரூட்டில் இருக்குன்னு தெரியலை. அண்ட் ஏவிக்கு ஒரு வண்டி நிற்குது. பின்னாலே சுபேத்ரா. பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக. முப்பத்தி 6 12 சீட்டு. ரெஸ்ட் ரூம் இருக்கிறதுனால 2 பேருக்கு கட் ஆயிடும். அதான் அதான் 12 சீட்டு. லேலாண்டு பாரத் பென்ஷன் எடுத்தால் கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூரு. வால்வோ எடுத்தாங்கன்னா எர்ணாகுளம் ஹைதராபாத், கோயம்புத்தூர் ஹைதராபாத், நாகர்கோவில் ஹைதராபாத்.
11 மணி ஆச்சு. உளுந்தூர்பேட்டை டோல் ரீச் ஆகிட்டோம். ஸோ கைஸ் மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30 கிட்ட ஆக போகுது. ஸோ வந்து நம்ம இப்போ போய் தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இவ்வளோ நல்லா கேபின் ரைட் என்ஜாய் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு ஓவர்டேக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பெருசாக பார்க்க முடியாது. ஏன்னா இயர்லி வண்டின்றதுனால இந்த வண்டி டைமில் கிளம்புன சில வண்டி மட்டும் தான் ஆல்மோஸ்ட் போயிட்டுருக்குது. பட் ஸ்டில் ஓவரால் ஒரு செமையான ஒரு டிரைவிங்கு. ஸோ இப்போ போய் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலைல வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூத்துக்குடி நியர்பை போகிறப்ப வந்து எந்திரிச்சு வரலாம். எந்திரிச்சு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ஸோ குட் மார்னிங் கைஸ் அண்ட் அகைன் திரும்ப கேபின் வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:25 ஆகுது. ஆல்மோஸ்ட் ஆன் த டைம் தான். ஸோ இன்னும் இங்கேருந்து நம்ம உள்ளே போக வேண்டிய டைம் தான். ஏன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூத்துக்குடிக்கு அப்புறம் ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான். ஸ்பீடு பிரேக்கர் வேறு ஏன்னா ஸ்பீடு பிரேக்கரு ஒரு வழி ஆயிரும் போல் ஓட்டுறதுக்குள்ளே. இது யார்? ஜெயம் ட்ராவல்ஸ். இது என்ன ஒரு வண்டி? ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போது திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். எஸ் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். லைக் இந்த சைடில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து மோஸ்ட் எல்லா வண்டியுமே ட்ராப் பண்ணுவாங்க. ஈவினிங் பிக்கப்பே அங்கே தான் இருக்கும். அண்ட் இப்போ அங்கே இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் கோயில் நடந்து போகணும். ஸோ இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு ரூம் எங்கே இருக்குது, ரமேஷ் ஆகுது இந்த மாதிரி பார்க்கலாம்.